மாடர்ன் ஃபெமினைசேஷன் இந்த உலகத்துல ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிங்கிற போலியான கான்செப்ட் ஆண்களுக்கு எதிரான பேராயுதமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போறேன். சமீபத்தில் எடுக்கப்பட்ட டேட்டா படி இளம் ஆண்கள்ல 2% மட்டும்தான் உண்மையிலேயே மாஸ்குலினா உணர்றாங்களாம். 40 வயதுக்கு கீழ் உள்ள ஆண்கள் இறப்புக்கு சூசைடு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இது ஒன்றும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஆண்களுக்கு மாஸ்குலினிட்டி குறைவால மோசமான மனநிலைக்கு வழிவகுக்குது. அதனால அவங்க தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி நம்மளோட மாஸ்குலினிட்டியை ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறதுன்னு கண்டிப்பா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மாஸ்குலினிட்டி பத்தி இந்த நவீன உலகம் சொல்லி இருக்கிற எல்லாமே பொய். டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி நீங்க இருக்கிறதா நம்புனீங்கன்னா நீங்க முட்டாளாக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப உங்களோட ஆணாற்றலை அதிகரிக்கக்கூடிய 6 அற்புதமான வழிகளை பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு growth சைடு. நம்பர் 1, அக்ரஷன். ஆக்ரோஷம்ங்கிற இந்த பண்பு ஒரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்ட். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வரும். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த கிஃப்ட் இப்ப இருக்கிற நவீன உலக ஆண்களால அவமானப்படுத்தப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்ரஷன்ங்கிறது ஒரு ஆணோட பண்பு. ஆனா இதை நிறைய பேர் ரொம்ப எளிமையா ஒரு எதிர்மறை பண்புன்னு சொல்லிடுறாங்க. காரணம், இது ஃபெமினைன் கிடையாது. நிறைய பேர் அக்ரஷனை ரொம்ப தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம ஆக்ரோஷம்னா மற்றவங்களை மரியாதை இல்லாம நடத்துறது, இல்லைன்னா திமிரா பேசிக்கிட்டு சுத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, அக்ரஷன்ங்கிறது டாமினேட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட எடுக்கப்படுற ஒரு உறுதியான நடவடிக்கை. சிம்பிளா யூ மேக் திங்ஸ் ஹேப்பன். நான் என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றேன். வாழ்க்கையில மதிப்புமிக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம தான் முயற்சி பண்ணி அடையணும். எதுவும் நம்ம மடியில வந்து விழாது. மரியாதை, பணம், புகழ், ஏன் நீங்க ஆசைப்படுற உங்க கனவு, கண்ணி எதுவுமே தானா வந்து விழாது. நாம தான் அடையணும். அப்படி நீங்க இதையெல்லாம் முயற்சி பண்ணி அடையலன்னா வேற ஒருத்தன் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். சில பேர் இயற்கையாவே ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம நிறைய கடினமான நேரங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சூப்பர் பவர் போல மாறிடும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அக்ரெஷன்ங்கிறது நேச்சுரல் மட்டும் இல்லை, அதை ட்ரைனிங் மூலமாகவும் நாம அடைய முடியும். இதுக்கப்புறம் தேவைப்படுற சூழ்நிலைகளில் அக்ரெசிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப பேசிவா இருக்காம அக்ரெசிவ் அப்ரோச் எடுக்க உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த தவறா புரிஞ்சுக்காதீங்க. நான் எல்லா சூழ்நிலைகள்லையும் அக்ரெசிவா தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லலை. அப்படி பண்றது சரியும் இல்லை. ஏன்னா சில சூழ்நிலைகளை நீங்க வேற மாதிரியும் அப்ரோச் பண்ணித்தான் ஆகணும். ஆனா 10ல் குறைஞ்சது 8 முறையாச்சும் அக்ரெசிவ் அப்ரோச் தான் சரியா இருக்கும். கண்ட்ரோல்டு அக்ரெஷன் கண்டிப்பா அற்புதமான பயன்களை தரும். ஸோ அதை அடக்காதீங்க. நம்பர் 2, டேக் த லீடு. லீடர் ஆகுங்கன்னு சொன்னதும் உங்களை ஏதோ ஒரு ஆர்மி படையை லீட் பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களை நீங்க லீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்றதால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் பொறுப்பேற்க கத்துப்பீங்க. இது என்னோட தவறு, இதை நான் சரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆண்கள் தலைவர்கள் ஆகிறதுக்காகவே தான் பிறக்கிறாங்க. முதல்ல உங்களை நீங்க தலைமை ஏற்று வழி நடத்துங்க. அடுத்து உங்க உடன்பிறப்புகளை, அதுக்கப்புறம் உங்க மனைவிய, கடைசியில உங்க குழந்தைகளுக்கு நீங்க லீடரா இருப்பீங்க. இது ஒரு ஆணுடைய நேச்சுரல் ஜேர்னி. ஆனா இது எல்லாமே நீங்க உங்களை லீட் பண்றதுல தான் தொடங்குது. நிறைய பேர் நினைப்பாங்க ஒரே நேரத்துல லீடராகவும் ஃபாலோவராகவும் இருக்க முடியாதுன்னு. உலகின் தலை சிறந்த லீடர்கள் மிகச்சிறந்த ஃபாலோவர்கள். எப்படி ஸ்டெப் பேக் பண்ணி மற்றவங்களை ஃபாலோ பண்றதுன்னு அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் இதை பத்தி அழகா சொல்லியிருக்காரு. He who cannot be a good follower cannot be a good leader. எவன் ஒருத்தனால நல்ல தொண்டனா இருக்க முடியலையோ அவனால நல்ல தலைவனா இருக்க முடியாது. நம்பர் 3, ஸ்டாப் ஃபேப்பிங். செக்ஷுவல் எனர்ஜிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல். அந்த ஆற்றலை உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான வகையில மாற்றி பயன்படுத்தினா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும்.
உங்களுக்கு காம உணர்வு வந்துச்சுன்னா உடனே சுய இன்பம் பண்றதுக்கு பதிலா உங்க காமத்தை உங்களோட அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா காமம்ங்கிறது ஒரு செக்ஷுவல் எனர்ஜியை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு சுய இன்பம் பண்ணணுங்கிற உணர்வு வந்தா உடனே போய் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்க எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கிறத உணர முடியும். நீங்க உங்க ஆசைகளுக்கு அடிமையாகி சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வெறுமையா, மந்தமா, ரொம்ப டயர்டாவே இருப்பீங்க. நீங்க ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு மனுஷனும் சுய இன்பம் பண்ணி எந்த ஒரு எனர்ஜியவும் கெயின் பண்ணது இல்ல. ஆனா எண்ணிலடங்காத ஆண்கள் சுய இன்பம் பண்ணாம இருந்து நல்ல ஆற்றலை பெற்றிருக்காங்க. எப்படின்னா உங்களுடைய உயிர் ஆற்றல் உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கும். இதனால நீங்க சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிற புழுக்களை விட மிக உயர்ந்த பேராற்றலை பெற்றிருப்பீங்க. ஒரு ஆணோட உடம்புல விந்தணுக்கள் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ சுய இன்பம் பண்றத நிறுத்துங்க. நம்பர் 4, learn to defend yourself. நீ யாரா வேணாலும் இரு, உன் தொழில் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் மேட்ரே இல்ல. உனக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்கணும். நீ பெரிய இன்டெலிஜென்டா இருக்கலாம், மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம். ஆனா உனக்கு சண்டை போட தெரியலன்னா உனக்கு மாஸ்குலினிட்டி கம்மின்னு அர்த்தம். அதுக்காக நீங்க UFC ஃபைட்டர் ரேஞ்சுக்கு சண்டை போட தெரியணும்னு அர்த்தம் இல்ல. பேசிக்கான சில ஃபைட் டெக்னிக்ஸ் ஆவது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் சண்டையை அவாய்ட் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மட்டும், உங்களுக்கு வேற எந்த சாய்ஸும் இல்லாதப்ப மட்டும் உங்களை பாதுகாத்துக்க சண்டை போடுங்க. எனக்கு சண்டை போட தெரியும், என்னால நல்லா சண்டை போட முடியும்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உண்மையான சண்டை போட கத்துக்குங்க. நம்பர் 5, கன்ஸ்ட்ரக்ட். ஆண்கள் இந்த உலகத்தை கட்டமைச்சவங்க, உருவாக்குனவங்க. காடுகள், மலைகள்ல சாலை அமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு இந்த உலகத்தை கட்டி அமைச்சிருக்காங்க. அதே போல உங்க உடலையும் உங்க தொழிலையும் கட்டி எழுப்புங்க. நம்பர் 6, ஹார்ட்கோர் ஒர்க் அவுட். புஷ்அப் பண்ணுங்க, ஃபெயிலியர் வரைக்கும் ஹெவி ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு வேகம் ஸ்பிரிண்டிங் போக முடியுமோ அவ்வளவு வேகம் போங்க. களைப்புங்கிற சொல்லோட முழு அர்த்தத்தை அனுபவிங்க. அந்த வலி மூலமா உங்க உடல் அமைப்பை மாத்துங்க. தொடர்ந்து சண்டை போடுங்க. அங்கதான் நீங்க உண்மையிலேயே யாரு, உங்களால என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுப்பீங்க. அந்த களைப்போட, அந்த வலியோட நீங்க திரும்ப திரும்ப செய்யும் போது அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா இப்படி செய்யறதன் மூலம் உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. நன்றி.